ஹே மை பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மல்டி ஆக்டர் பிஎல் சீரிஸோட அடுத்த எபிசோட் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ரஃபி சோகமாக உட்காந்துட்ருக்கான். அவன் ரோமுக்கு கால் பண்ணலாமான்னு யோசிக்கிறான், ஆனால் கால் பண்ணல. அப்படியே ரோம் கூட அவன் ஹாப்பியாக அந்த டிஜேலாம் என்ஜாய் பண்ணியிருப்பான்ல, அதெல்லாம் நினச்சி பார்க்குறான். அதுக்கப்புறம் ரோம் இவங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பான்ல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நீ எப்போ தான் என்னோடய ஒர்த்தை பார்ப்பேன்லாம் சொல்லியிருப்பான்ல. அப்போ கூட ரஃபி வந்து இல்லை நீ எனக்கான இல்லைன்னு சொல்லிட்டு போயிருப்பான். இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்து இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அதோட ரோம் சொல்லியிருப்பான்ல, என்னை மிஸ் பண்ணும்போது என்னோடய ப்ளேலிஸ்ட்டை போட்டு கேளுன்னு. ஸோ ரஃபி என்ன பண்ணுறான்னா ரோமோட ப்ளேலிஸ்ட்டை தான் போட்டு கேட்டுட்ருக்கான். அவன் உண்மையாலே ரோமை ரொம்ப மிஸ் பண்ணுறான் போல், பயங்கரமாக அழுதுட்ருக்கான். இன்னொரு பக்கம் அர்னால்டு டூவாவே காட்டினாங்கன்னா அவங்க 2 பேரும் ஹாப்பி ஆகிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஜாலியாக ரெடி ஆகிட்டு இருக்கும் போது அப்படியே கிஸ்லாம் பண்ணிகிட்ருக்க அப்போ அந்த இடத்துக்கு ஜாக்கும் டீனும் வந்துடுறாங்க. இவங்க இப்படி பார்த்தோன்னே சாரி உங்களை தொல்லை பண்ணணும்னு நினைக்கலன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 4 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்க இவங்க கேட்குறாங்க, என்ன நீங்கள் 2 பேர் டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களான்ட்டு. அப்போ டோவாமே அதான் நீங்களே முன்னாடி பார்த்தீங்களேன்னு சொல்கிறான். அப்போ ஜாக் என்ன சொல்கிறான்னா, எங்கள் பாரு அர்னால்டு, டுவாவுக்கு வந்து ஒரு டைம் டீன் வந்து டுவாவோட ட்ரெஸ்ஸை கேட்காம போட்டான், அதுக்கே கோவம் வரும். ஸோ அவனை நல்லபடியாக பார்த்துக்கோ டுவாவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ அர்னால்டுமே நான் டுவாவை நல்லா பார்த்துப்பேங்கிறான். அப்போ ஜாக்குக்கு ஃபோன் கால் வருது. யாருன்னா ரஃபி தான். நான் உன்னோட உடனே மீட் பண்ணணும், நீ வரியான்னு சொல்ல ஜாக்குமே ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லிவிட்டு அவன் உடனே அங்கேருந்து கிளம்பிடுறான். பட் இப்படி ரஃபி கூப்பிட்டான்னு தெரிஞ்சோடனே டீனோட முகம் சேட் ஆயிடுச்சு. அர்னால்டுமே பார்க்குறான். டீனுக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. அப்படியே டுவாவை பார்த்தா டுவா அவ்வளோ இன்னசென்ட்டாக சிரிச்சுட்டு சாப்பிட்டுட்ருக்கான். இவனுமே லைட்டாக சிரித்து சமாளிக்கிறான். ஆனால் டீனுக்குள்ளே ரொம்பவே பயம் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க மாதிரி இவனே சமாதானப்படுத்திக்க பார்க்குறான். இப்போ ரஃபியை ஜாக் மீட் பண்ண போகிறான்ல, ரஃபி என்ன சொல்கிறான்னா ஒரு முக்கியமான விஷயம், ஆனால் இதை கேட்டு நீ ஷாக் மட்டும் ஆயிடாதன்னு சொல்லிட்டு அவன் சொல்ல வரான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஃபி என்ன சொல்கிறான்னா இவன் இந்த பிளேலேருந்து விலகிறதா சொல்கிறான். அவன் டீனை பற்றி எதுவுமே சொல்ல. அப்போ ஜாக் உண்மையிலே ஷாக் ஆகிட்டான். ஏன் இப்படி சொல்கிற, என்ன ஆச்சுன்ட்டு. பட் ரஃபி இல்லை எனக்கு இதில் விருப்பம் இல்லை, என்ன இருந்தாலும் பீப்புளெலாம் அர்னால்டு டீனையும் தானே ஒன்றா பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க, நான் எதுக்கு அதுங்க ஸ்பான்சர் கடை சொன்னால் புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்ல. அப்போ ஜாக் கேட்குறான், ஏன் டீன்னால தான் நீ விலகிறேன்ட்டு. அப்போ ரஃபியுமே கொஞ்சம் டீன்னால தான், பட் முழுக்க முழுக்க அவனுமே காரணம் இல்லை. அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த ஆக்டிங் மேலே இருக்க விருப்பமே போயிடுச்சு, இனி என் லைஃப் ஃபுல்லாக ஆக்டிங்கை கண்டினியூ பண்ண வேணாம் தான் நான் நினைக்கிறேன்னு சொல்ல. அப்போ ஜாக் ஒரு டைம் சொல்லி பார்க்குறான், இல்லை நீ இத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்ட, பின்னாடி நீ வருத்தப்படக்கூடாது தான் நான் சொல்கிறேன்ட்டு. பட் ரஃபி உண்மையாலே எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லும்போது சரி ஓகே உன் முடிவை நான் வந்து மதிக்கிறேன்னு சொல்லிட்டு ரஃபியோட தோளில் கை வச்சு அவன் பேசுகிறான். அப்போ ரஃபியுமே அதை பார்த்து சிரிக்கிறான், ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் ரஃபி போய் ரோமை பார்க்குறான். அப்படியே ரோம் முன்னாடி பாவமாக நிற்க ரோமுமே என்னன்னு கேட்குறான், உன்னோட ப்ளேலிஸ்ட்லாம் கேட்டு டயர்டாயிடுச்சு, அதான் புதுசாக என்ன ப்ளேலிஸ்ட் போடுவேன்ட்டு கேட்க வந்தேன்ட்டு ரஃபி சொல்ல அவன் அதே மாதிரி பாவமாக தான் நின்றுட்டுருக்கான். அதுக்கப்புறம் சரி ரோம் இப்போ என்ன தான் வேணும்னு சொல்ல ரஃபி என்ன சொல்கிறான்னா, இல்லை எனக்கு சாப்பிட போகணும், நீ என் கூட கஞ்சி குடிக்க வரியான்னு கேட்க இவன் பார்க்குறான், நீ எதுக்கு என்ன கூப்பிட்ற, ஒரு வேளை ஜாக் உன் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டானா, அதனால தான் என்ன கூப்பிட வந்திருக்கியான்ட்டு. நான் உன் கூட சும்மா வெளியே போகலான்னு தான் நினச்சி கேட்க வந்தேன்னு சொல்ல. அப்போ ரோம் கேட்குறான், ஆமாம் நீ ஏன் முதல்ல ப்ளேலேருந்து வெளியே வந்த, அந்த ரோலுக்காக நீ எவ்வளோ ஆசைப்பட்டு அதுக்காக இது பண்ண, இப்போ அதுலேருந்து வெளியே வந்துட்டேன்னு சொல்ல. இவன் சொல்கிறான், எனக்கு ஜஸ்ட் அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அதனால தான்ட்டு. அப்புறமே பணக்காரங்கனால இதான் இது ஈஸியாக எல்லாத்தையும் கிடச்சிரும், ஈஸியாக எல்லாமே விளக்கிடுவீங்களேன்னு சொல்ல. அப்போ ரஃபி சொல்கிறான், இங்கே பாரு எனக்கு லெக்சர்லாம் எடுத்துகிட்டு இருக்காத, பசிக்குதுன்னு ஒன்று கூப்பிட வந்தேன், நீ இப்படி வராமல் இருக்கேன்னு சொல்ல. அப்புறம் ரோமுமே வேலையை முடிச்சுட்டு ரஃபி கூட சாப்பிட வந்துடுறான். அப்போ ரஃபி என்ன பண்ணுறான்னா அவன் நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்கான். ரோமுக்கு வந்து ரஃபியை பார்க்குறக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அவன் கேட்குறான், உன்ன மாதிரி பணக்கார பசங்களாம் இதெல்லாம் சாப்பிடுவீங்கன்னே நான் நினைக்கலன்ட்டு. பட் ரஃபியோ இங்கே பாரு எனக்கு இந்த ஹோட்டல்லையே பெஸ்ட்டு காம்பினேஷன் இதான்னு சொல்லிட்டு அங்கே ஒவ்வொரு ஃபுட் பற்றியும் சொல்கிறான். அதெல்லாம் ரோமுக்கு பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிறான். இங்கே பாரு இதை டேஸ்ட் பண்ணி பாரு நல்லா இருக்குன்னு சொல்ல ரோமும் சாப்பிட்டு நல்லா இருக்குங்கிறான். நல்லா இருக்குல்ல, இந்த இடத்துக்கு நான் எனக்கு க்ளோஸாக இருக்கவங்கள மட்டும்தான் கூட்டிகிட்டு வருவேன், இப்போ பாரு இன்னொரு சைடிஷ் வருது இதுவுமே சூப்பராக இருக்குன்ட்டு அவன் அவ்வளோ ஆர்வமாக பேசிகிட்டு இருக்கான். சின்ன பையனாட பேசுகிறான். அப்போ ரூமே பார்க்குறான், ஆமாம் நீ என்னை உண்மையாலே சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் கூப்பிட்டியான்ட்டு.
அப்போ ரஃபியுமே ஆமாம் நீ வேறு எதுக்கு நினச்சேன்னு சொல்ல, இல்லை நீ கூப்பிட்டாலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமே அதனால தான் நான் நினச்சேன்னு சொல்ல, ரஃபி சொல்கிறான் எனக்கு நிம்மதியாக சாப்பிடும் போல் இருந்துச்சு, அதோட எனக்கு வீட்டுக்கு போகவும் விருப்பம் இல்லைன்னு சொல்லும் போது கரெக்டாக அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. இவன் ஃபோன் எடுக்கலை. ஏன்னு கேட்டால் எங்கள் அம்மா கூட பேசுகிற நிலமையில் நான் இப்போ இல்லைங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் சாப்பிட்டுட்ருக்கான். அப்புறம் நீயே எதுவுமே நீ சாப்பிடாம இருக்க, நீ சாப்பிடு, ஏன் உனக்கு இது பிடிக்காதான்னு சொல்ல, உன்னை விட நல்லாவே நான் அதெல்லாம் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்ருக்கான். அப்படியே ரஃபியை வித்தியாசமாக தான் பார்த்துட்ருக்கான். ஆக்சுவலாக ரோமை பொறுத்த வரைக்கும் ரஃபி வந்து எனக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவன் மேலே அவனால் கோவத்தையும் ரொம்ப நேரத்துக்கு வச்சுட்ருக்க முடியல. அதோட ரஃபியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரோம் கூட இருக்கிறது நான் ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்குன்னு சிரிக்கிறான். உண்மையாலேயே ரஃபி இந்த இடத்துல ரொம்பவே சேஞ்ச் ஆகிருப்பான். முதல்லாம் ரோம் எது கேட்டாலும் அப்படியே கொஞ்சம் மதிக்காத மாதிரி பேசுவான். இன்றைக்கி என்னென்னா அவ்வளோ ஆர்வமாக சின்ன பையனாட்ட பேசுவான். அவன் கண்ணிலே அவ்வளோ க்யூட்டாக பேசிகிட்டு இருப்பான். நமக்கே அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். இன்னொரு பக்கம் 2 ஹவர் அர்னால்டி காட்டினாங்கன்னா அவங்க இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் இருக்கும்ல, அங்கே போயிருக்காங்க. அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கோட ஓனரே 2 ஹவரோட அப்பா தான் போல். இப்போ இவங்க ரைட்லாம் போயிட்டு வரும்போது அர்னால்டுக்கு வந்து வாமிட் வந்துடுது. அப்புறம் 2 ஹவர் தான் அவனுக்கு க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அர்னால்டு சொல்கிறான் நான் இங்கே சின்ன பையனாக இருக்கப்போ ஒரு டைம் வந்திருக்கேன்ட்டு. அப்போ டோமே அப்போ நீங்கள் சின்ன வயசில் பிக்னிக் வந்தேன்னு சொன்னில்ல, நீ எடுத்த ஃபோட்டோ எதுலையாச்சு நான் இருந்திருந்தேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல, அர்னால்டும் அப்போனா டெஸ்டினி தான் நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சிரித்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ 2 ஹவரோட அப்பா வந்துடுறாரு. இவங்களும் அவருக்கு வணக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் இந்த பையன் யாருன்னு கேட்க உன்னோட ஃப்ரெண்டான்னு கேட்குறாரு. அதுக்கு 2 ஹவரும் இல்லை என்னோடய பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான். அப்புறம் அவங்க அப்பாவும் ஃபஸ்ட் டைம் உன் பாய் ஃப்ரெண்ட் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்குன்னு சொல்ல 2 ஹவரை பொறுத்த வரைக்கும் ஒரே வெக்கமாக வருது. அப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறான்னா எங்கள் பாரு அண்ணாடு என் பையனை நீ நல்லபடியாக பார்த்துக்கணும், இல்லை அவன் ஹார்ட்டை மட்டும் நீ பிரேக் பண்ணினா உன்னை ஏதாவது ஒரு ரயிலில் மாட்டி விட்டுருவேன், ஹாண்டட் ஹவுஸில் உன்னை போட்டு அடைச்சி வச்சுருவேன்னு சொல்ல அர்னால்டே ஒரு மாதிரி அரண்டு பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா சிரிக்கிறாரு, சும்மா ஃபன் பண்ணன்ட்டு. அப்புறம் அவர் அங்கேருந்து போக டோமே சொல்லிகிட்டு இருக்கான், பார்த்தில என்னை எப்பயும் நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் சிரிக்க அர்னால்டுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஜாக்கும் டீனும் அவங்க எப்போயும் படம் பார்க்க போவாங்களே அங்கே தான் போயிருக்காங்க. அப்போ டீன் ரஃபியை பற்றி கேட்குறான். ரஃபி அன்னைக்கு பிளேயை விட்டு விலகுறேன்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் அவனை கூப்பிட்டானான்ட்டு. அப்போ ஜாக்குமே ஆமாம் நீ எதுக்கு நினச்சேன்னு கேட்க டீன் சொல்கிறான் இல்லை அவனை விட எப்பயும் நான் தானே பெஸ்ட் ஆக்டர், அதான் அதை ஏதாவது சொல்லியிருப்பானோங்கிற மாதிரியும் அப்படியே சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க படம் பார்க்க போனால் அங்கே ஒரு கான்டெஸ்டாட்ட வைக்கிறாங்க. ஒரு படத்தோட லைன் சொல்லுவாங்க, அந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது என்ன படம்னு சொல்லணுன்ட்டு. அதில் வந்து ஒரு டைம் மட்டும்தான் வேற ஒரு பையன் சொல்கிறான், மற்றபடி எல்லா டைமும் டீன் தான் கை தூக்கி சூப்பராக ஆன்சர் பண்ணுறான். ஒரு டைம்லாம் ஜாக் சொல்லித்தரான். அந்த மாதிரிலாம் பண்ணி கடைசியில் டீன் தான் அதில் ஜெயிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க படம் பார்த்துட்ருக்க டீனுக்கு கால் வருது. யாருன்னா டீனோட அக்கா தான். டீன் நீ வரியா கொஞ்சம் எங்கன்ட்டு அவங்க ரொம்ப பதட்டமாக பேச இவனுமே வேகமாக அங்கேருந்து போகிறான். அவங்க அக்கா வீட்டுக்கு போனோன்னே லிஃப்ட்டு வேறு வர டைம் ஆகுது. இவங்க 2 பேரும் உடனே படியில் ஓடி போகிறாங்க. அங்கே போய் கதவை தட்ட கதவை திறக்க மாட்டாங்க. இங்கே பாரு நீ மட்டும் கதவை திறக்கலன்னா போலீஸை கூப்பிட்டுருவேன்னு சொல்ல அப்புறம் தான் அந்த ஆள் கதவை திறக்கிறான். அப்புறம் கதவை ஓப்பன் பண்ண உடனே ஜாக் வந்து அவங்க அக்கா பாய் ஃப்ரெண்டு வந்து எட்டு உதச்சி அவனை அடிச்சிட்ருக்கான் நல்லா. டீனுமே போய் அவங்க அக்காவை ஹக் பண்ணிக்கிறான். என்னன்னா அவங்க அக்கா பாய் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி டீனோட அக்காவை அடிக்கிறதா சொல்லியிருந்தாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நடந்துட்டு இருந்திருக்கு போல். டீனோட அக்கா உடனே அவனை கால் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஜாக் அவனை அப்படியே கண்ணாடி காட்டி அப்படி மிரட்டிகிட்டு இருக்க டீனோட அக்காவும் திட்டுறாங்க. இவன் எத்தனை நாள் கொடுமைப்படுத்திருப்பான்ல, அவன் இப்போ என்ன பேசுகிறான்னா இவன் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நான் அவளை அடிப்பேன் என்ன வேணால் பண்ணுவான், உங்களுக்கு என்னங்கிற மாதிரி சொல்ல அப்போ இவங்க சொல்கிறாங்க அவளை அடிக்கிறதுக்கு உனக்கு உரிமையே இல்லைன்ட்டு. அப்படியே அவனுக்கு நல்லா 4 அடி கொடுத்துட்டு அவங்க அக்காவை காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் தான் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்காங்க. அவங்க அக்கா கிட்ட ஏன் நீ இப்படி அவங்க கூட இருக்குன்னு கேட்க ஆக்சுவலாக அவங்க அக்கா பாய் ஃப்ரெண்ட் வந்து வேற ஒரு பொண்ணு கூட ஏமாற்றிருக்காங்க. அதை இவங்க கேட்கும்போது இவங்க அக்காவை போட்டு நல்லா அடிச்சிருக்காங்க, பிரேக்கப்பும் பண்ண விடல. ஸோ எப்படியோ இப்போ இவங்க காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போய் அம்மா வீட்டில் இருக்காங்கிற மாதிரி அக்கா சொல்லிகிட்டு இருக்க. அப்போ ஜாக் நான் கூட்டிகிட்டு போகிறேங்கிறான். பட் இப்போ ப்ளேக்கு டைம் ஆயிடுச்சுல, ஸோ ஜாக் கூட்டிகிட்டு போக முடியாது, நான் பார்த்துக்கிறேங்கிறான். ஸோ ஜாக்குமே என்ன சொல்கிறான்னா அப்போனா நீங்கள் கொஞ்ச நாள் இங்கேயே இருங்க, அதுக்கப்புறம் அங்கே போய்க்கோங்க,
பட் இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் நீங்கள் ரொம்ப கம்ஃபர்ட்டாக உங்கள் வீடு மாதிரியே இருக்கலான்னு சொல்லிட்டு அவன் டீனோட அக்காவுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து அவங்கள ஹாப்பியாக பார்த்துக்க பார்க்குறான். அதுக்கப்புறம் டீனோட அக்காவும் டீன் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜாக் எவ்வளோ நல்லவனாக இருக்கான், உனக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காங்க, உன்னை பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் உன் ஃபேமிலி மேலே அக்கறையாக இருக்காங்க. இங்கே பாரு இதுக்கு முன்னாடி நீ ஜாக்கை ஹர்ட் பண்ண மாதிரி மறுபடியும் அவனை ஹர்ட் பண்ணிடாதன்னு சொல்ல அப்போ டீனுமே ஓகே சொல்கிறான். பட் டீனுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, ஒருவேளை அந்த விஷயம் தெரிஞ்சுட்டா என்ன ஆகுறதுன்ட்டு. இப்போ அர்னால்டு டீனே காட்டினாங்கன்னா பிளேயோட ரிகர்சலுக்காக டீன் வந்து அர்னால்டுக்கு ஸ்டைல் பண்ணி விட்டுட்ருக்கான். உன்னோட பர்சனல் ஸ்டைலிஸ்ட் நான் தான் பண்ணி விடுன்னு சொல்ல அப்போ ஸ்டைலிஸ்ட்டாக இல்லைன்னா அர்னால்டு கேட்குறான். அப்பையும் நான் உன் பாய் ஃப்ரெண்டில் நான் தான் பண்ணி விடுவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அர்னால்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கான். ஒரு வேளை பின்னாடி மெமரிஸாக இருந்த மாதிரி ஆச்சுன்னா நான் இதை வச்சு பண்ணிட்டு அப்பா அர்னால்டு சொல்கிறான், அந்த மாதிரி மெமரிஸ் ஆகிற நிலமெல்லாம் வராது, நான் உன்னை கண்டிப்பாக பிரேக்கப் பண்ண மாட்டேன், நீயும் என்னை பிரேக்கப் பண்ண மாட்டேல்ல, நீ பண்ணாத வரைக்கும் எனக்கு ரொம்பவே சந்தோஷன்ட்டு அர்னால்டு சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ வந்து பிளேக்கான ரிஹர்சல் தான் போயிட்டுருக்கு. அதில் என்ன சீன்னா இதுக்கு முன்னாடி அவங்க கேம்ப் போயிருந்தப்ப அர்னால்டு டீனும் அந்த மரத்துக்கு நடுவில் நின்று ஒரு சீன் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, நம்ம யாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போகணுன்ட்டு. அப்போ டீனோட டைலாக் என்னென்னா, ரோமியோ எனக்கு உன் கூடயே இருக்கணும் ரோமியோலாம் சொல்லியிருப்பான்ல, அதே சீன் தான் இங்கே ரிஹர்சல் போயிட்டுருக்கு. அப்போ கரெக்டாக டூவாவோட செல்லுக்கு மெசேஜ் வருது. என்னென்னா அர்னால்டு டீனி ஃபோட்டோ எடுத்திருப்பாங்கல்ல அந்த வீடியோ வந்து வர டூவா பயங்கரமாக ஷாக் அவன் ஸ்டேஜுக்கு போகிறான். டிம்மியுமே கேட்குறான், ஏன் டூவா இப்படி போகிறேன்ட்டு. ஜாக்கும் கொஞ்சம் அமைதியாக என்னாச்சுன்னு கேட்க டூவா சொல்கிறான், இனியும் நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும், எல்லோரும் உங்கள் ஃபோனை பாருங்கள், நான் அனுப்பியிருக்க வீடியோவை பாருங்கன்ட்டு. எல்லாரும் அதை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. அப்போ டூவாவுமே டீனை பார்த்து கேட்குறான், என்ன இதே நீ அர்னால் கூட போஸ்ட் பண்ண போறியான்ட்டு. அப்போ டீனை எக்ஸ்பிளைன் பண்ண வரான். ஆனால் இவன் திட்டுறான், நீ அப்படி என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்ட்டு. அங்கே 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்க இவங்க 2 பேரும் டூவாவை அமைதியாக பார்க்குறாங்க. பட் டூவா இதுக்கு மேலே என்னால் அமைதியாக இருக்க முடியாதுங்கிறான். அங்கே அந்த மரத்துக்கு நடுவில் நீங்கள் ஜஸ்ட்டு கட்டி மட்டும் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அதை நம்பருக்கு நான் முட்டாளான்னு கேட்குறான். அதோட அர்னால்டை பற்றி சொல்கிறான், ஏண்டா அதெல்லாம் நடந்ததுக்கப்புறமும் நீ எனக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் ஆகுறியான்னு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்க, உன்னால் எப்படி இப்படி இருக்க முடியுது, 2 பேரும் ஒரே நேரத்தில் எப்படி லவ் பண்ண முடியுது, நாங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான், அதுக்குன்னு எங்கள் 2 பேரையும் நீ லவ் பண்ணுவேன்னு சொல்கிறான். உன்னை மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டும் வேணாம், உன்னை மாதிரி ஒரு ஃப்ரெண்டுமே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு ஜாக்கை பார்த்து டூவா சொல்கிறான், இங்கே பாரு ஜாக், இது என் கண்ணை நல்லாவே திறந்துடுச்சு, நீயும் இதுலேருந்து முழிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறான். இப்போ ஜாக்குமே அதிர்ச்சியில் தான் நின்றுட்டுருக்கான். டீன் சொல்கிறான், ஜாக் நான் சொல்கிறது கேளுன்ட்டு. ஆனால் ஜாக் வந்து ரிஹர்சல் பண்ணுங்கங்கிறான். டீன் வந்து அவன் சொல்ல வந்தாலும் ஜாக் கத்துறான், இங்கே பாருங்கள் ரிஹர்சல் பண்ணுங்கன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு கத்த. அதுக்கப்புறம் டீனும் அர்னால்டும் அப்படியே ரிஹர்சலுக்கு வந்து நிற்கிறாங்க. இப்போ ரஃபியை பார்த்தீங்கன்னா ரஃபி எல்லோரும் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குற மாதிரி இருக்குது. அவன் உடனே அங்கேருந்து வெளியே போயிடுறான். வெளியே வந்தாலும் ரஃபி ஒரு மாதிரி எல்லோரும் சலிச்சுக்கிட்டு தான் பார்க்குறாங்க. அப்போ ரஃபிக்கு கடுப்பாயிடுச்சு. டிம்மியுமே வந்து அவன் பின்னாடி வந்து என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு ரஃபி, நீ ஏன் இப்படி பண்ண, இந்த ப்ளே கொஞ்சம் நாளில் தொடங்க போகுது, எல்லாம் நல்லபடியாக பண்ணலான்னு நினச்சா இந்த நேரத்தில் இப்படி பண்ணிட்டேன்ட்டு. இந்த வீடியோவை வெளிவிட்டதே ரஃபி தான் இவங்க எல்லோரும் நினச்சிட்டாங்க. அதனால தான் ரஃபி இப்படி பார்க்குறாங்க. பட் ரஃபி அவங்ககிட்ட எதுவுமே சொல்ல. என்ன சொன்னாலும் ரஃபியை நம்ப போகிறதில்ல. ஏன்னா ரஃபி தானே இதுக்கு முன்னாடியும் டீனோட வீடியோ வெளிவிட்டான். ஸோ ரஃபியுமே எப்படி இருந்தாலும் யாரும் நம்ப போகிறதில்லன்னு அங்கேருந்து போயிட்டான். இன்னொரு பக்கம் அர்னால்டு அதுக்கப்புறம் டூவா கிட்ட பேச போகிறான், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ட்டு. ஆனால் டூவா நீ என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு திட்டுறான். ஏன்னா இந்த வீடியோலேயே எல்லாமே கிளியராக இருக்கலன்ட்டு. பட் அர்னால்டோ, இங்கே பாரு நாங்கள் கிஸ் கூட பண்ணிக்கலாம், எங்களை நம்புன்னு சொல்ல, அப்புறம் எதுக்கு அன்னைக்கு அவன் கூட அங்கே இருந்தேன்னு கேட்குறான். அப்போ அர்னால்டு என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு அன்றைக்கி நான் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், அதோட இந்த மேஜர் வந்து எனக்கு புதுசு, ஆக்டிங் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைல்ல. ஸோ என் ஃபீலிங்ஸ் வந்து மேபி கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கலாம். பட் இப்போ நான் தெளிவாக இருக்கேன், எனக்கு நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன்ட்டு அர்னால்டு சொல்லி பார்க்குறான். பட் டூவாவோ, நீ உன் மேலே இருக்க பழி ஏற்றுக்கவே மாட்டில்ல, இப்போ வந்து ட்ரிங்க்ஸ் மேலேயும் என்னோடய மேஜர் மேலேயும் தான் நீ பழிய போடுற, நீ முதல்ல இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அர்னால்டு அங்கேருந்து அனுப்பிடுறான். அதுக்கப்புறம் டூவா பயங்கரமாக அழுதுட்ருக்கான். இன்னொரு பக்கம் டீனுமே ஜாக்கிட்ட பேச போக ஜாக் வந்து அவங்க கூட பேசாமல் காரில் ஏறிட்டான். பட் டீன் அந்த காரை மறித்து நின்றுட்டுருக்கான், ப்ளீஸ் ஜாக் என்கிட்ட பேசுன்ட்டு. அப்புறம் ஜாக்குமே என்ன சொல்ல போகிறேன் நீன்னு கேட்க டீன் சொல்கிறான், இங்கே பாரு என்னை நம்பு, நாங்கள் இன்றைக்கி எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு கட்டி மட்டும் தான் பிடிச்சிருந்தோன்னு சொல்ல ஜாக் கத்துறான், இங்கே பாரு அதுவே ரொம்ப பெரிய விஷயந்தான்ட்டு, நீ அவங்க கூட எடுக்கிறதெல்லாம் ஜஸ்ட்டு வீடியோக்குன்னு சொல்லும் போதெல்லாம் நான் நம்பினல, பட் இப்போ என்ன நீ பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்ல அங்கே டீன் கதறி அழுதுட்ருக்கான். எங்கள் பாரு ஜாக், நான் இன்னொரு டைம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், இந்த உலகத்துலேயே எனக்கு முக்கியமான ஆள் நீ மட்டும்தான், உனக்காக நான் கண்டிப்பாக சேஞ்ச் ஆயிடுவேன்ட்டு, என்னை தயவு செஞ்சு விட்டுட்டு மட்டும் போயிடாது ஜாக்குன்னு அவன் பயங்கரமாக கதறியலை. அப்போ ஜாக் சொல்கிறான், எங்கள் பாரு டீன், நான் தான் சொன்னல,
உன்னை மாதிரி ஒரு ஆள்லாம் கண்டிப்பாக எப்பயும் மாற மாட்டீங்கன்னு அதை நல்லாவே ப்ரூவ் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக டீன் பயங்கரமாக அழுதுட்ருக்கான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாலும் டூவா வந்து டீனோட எல்லா பொருள் துணி எல்லாத்தையும் வெளியே தூக்கி போட்டு வச்சுருக்கான். என்ன டூவா எல்லாத்தையும் வெளியே தூக்கி போட்டேன்னு கேட்க டூவா சொல்கிறேன், என்னை என்ன பண்ண சொல்கிற, உன்னை மாதிரி ஒரு ஆளோட ஒரே வீட்டில் இருக்க சொல்கிறியான்ட்டு. எனக்கு கொஞ்சமாச்சும் நான் பேசுகிறது கேளுன்னு சொல்ல டூவா வந்து இன்னும் என்ன கவனிக்க சொல்கிறேன் என்ன, இங்கே பாரு ஆரம்பத்துலேருந்து உனக்கு எல்லாம் தெரியும்ல, நான் வந்து உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன், உனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் உன் பக்கத்துலேயே இருந்திருக்கேன், ஆனால் நீ எனக்கே இப்படி ஒரு துரோகத்தை பண்ணேன். அப்போ டீனே சொல்கிறேன் என்னை மன்னிச்சிருன்ட்டு. பட் டூவா அதெல்லாம் கேட்குற நிலமையில இல்லை. இங்கே பாரு டீன், இங்கேருந்து போயிரு, இதுக்கு முன்னாடிலேருந்து நீ எனக்கு ஒரு பெரிய தொல்லையாக இருந்திருக்குன்னு சொல்ல அப்போ டீன் சொல்கிறான் நான் எங்கே போவேன்ட்டு. அப்போ டூவாவும் அது உன்னோட பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போயிடுறான். இன்னொரு பக்கம் ஜாக்கை காட்டினாங்கன்னா அவன் பழையபடி குடிக்க ஆரம்பிச்சிட்டான் போல். இப்போ ரோம் என்ன பண்ணுறான்னா ரஃபியை பார்க்க போகிறான். நீ தானே அந்த வீடியோ வெளிவிட்டன்ட்டு. அப்போ ரஃபி சொல்கிறான் நான் அதை உண்மையாக பண்ணவே இல்லை, நீ தானே என் ஃபோன்லேருந்து அந்த வீடியோ டிலீட் பண்ணன்ட்டு. அப்போ தான் ரோமுக்குமே புரியுது, அவன் தான் அன்றைக்கே டிலீட் பண்ணிட்டான்ல, அப்போ ரஃபி இப்படி பண்ணியிருப்பான்ட்டு. அதோட ரஃபி வந்து அந்த வீடியோவை காட்டுறான். இந்த வீடியோட ஆங்கிளை பாரு, நான் எடுத்த ஆங்கிள் இது இல்லை, இது வேறு யாரோ எடுத்திருக்காங்கன்னு சொல்ல அப்போ ரோம் பார்க்குறான். அவன் ஆல்ரெடி அந்த முன்னாடி இருக்க வீடியோ பார்த்துருப்பான்ல, ஸோ அந்த ஆங்கிள் வேறு தான். ஸோ இது ரஃபி எடுத்த வீடியோவே இல்லை, வேறு யாரோ எடுத்திருக்காங்க, யார் அப்படி எடுத்து வெளியே விட்டுருப்பாங்கன்ட்டு ரோமுக்குமே ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் ரஃபியை பார்த்து சாரி நானுமே ஒன்று சந்தேகப்பட்டேன்னு சொல்ல ரஃபி சொல்கிறான் பரவாயில்ல, எதுக்கானாலும் ரஃபி மேலே தானே எல்லோரும் ப்ளேம் பண்ணுவாங்கன்ட்டு. அப்போ ரோமா அவனுக்கு ஆறுதலாக உட்காந்துட்ருக்க. அப்போ ரஃபியோட ஃபோன் ரோம் கையில் தானே இருந்திருக்கும். அப்போ ஜாக் கூப்பிட்றான். அப்போ ரோம் ரஃபி கிட்ட கொடுக்க ரஃபி என்ன பண்ணுறான்னா ஜாக்கோட கால் எடுக்காமல் அப்படியே ஃபோனை திருப்பி வச்சிடுறான். ரோமே பார்க்குறான், நீ ஏன் ஜாக்கோட கால் எடுக்கலன்ட்டு. அப்போ ரஃபி என்ன சொல்கிறான்னா இன்றைக்கி ஆல்ரெடி நிறையா பிரச்சனை ஆயிடுச்சு, அவனே கொஞ்சம் கஷ்டத்தில் இருப்பான், நான் ஏன் இப்போ அவங்ககிட்ட பேசிட்டுங்கிற மாதிரி அவன் ஃபோன் எடுக்கலை. பட் ரோம் இப்படி ரஃபி பண்ணுறதை பார்த்தோன்னே அவன் ரஃபியை பார்த்து சிரிக்க தான் செய்கிறான். ஏன்னா இந்த இடத்துல பழைய ரஃபியாக இருந்திருந்தா அவன் வந்து இந்த சான்ஸ் எப்படியாச்சும் யூஸ் பண்ணி ஜாக்கோட எப்படியாச்சும் லவர் ஆயிடலான்னு அதை பார்த்துருப்பான். பட் இப்போ ரஃபி என்ன பண்ணுறான், ஜாக்கோட ஃபோன் காலையே அவாய்ட் பண்ணுறான். அது ரொம்பவே புதுசாக இருக்குது. அது ரோமுக்கு நல்லாவே புரியுது ரஃபி மாறிட்டான்ட்டு. இப்போ டூவாவை பார்த்தோன்னா அவன் போஸ்டனை கூப்பிட்டு குடிச்சிட்ருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்டனுமே கேட்குறான் இப்போ ஏன்டா என்னை கூப்பிட்டன்ட்டு. அதுக்கு டூவாவுமே ஏன் நம்ம 2 பேரும் என்ஜாய் பண்ணலான் தான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் போஸ்டன் கூட க்ளோஸ் ஆக பார்க்க போஸ்டன் தடுக்கிறான், இல்லை நீ இப்படி இருக்க மாட்டேன்ட்டு. ஆனாலும் டூவா அவனையே மாற்றிக்கலான்னு பார்க்க அப்பயுமே போஸ்டன் தடுக்கிறான். இங்கே பாரு டூவா, இது நீ இல்லை, அர்னால்ட பழி வாங்குறதுக்காக நீ இப்படி பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு, நீ ரொம்ப நல்லவன் சொல்ல டூவாவை பொறுத்த வரைக்கும் அவன் நல்லவனாக இருந்து என்ன கிடச்சிருக்குன்னு தான் அவன் பார்க்குறான். பட் போஸ்டனும் உண்மையை சொல்கிறேன், நீ இப்படி எப்பயுமே இருக்க மாட்டேன், ஸோ நீ பின்னாடி வந்து இதை நினச்சி ரெக்ரெட் பண்ணக்கூடாது, நானும் ஒன்றும் பெரிய துறவியெல்லாம் இல்லை, அதுக்குன்னு குடிச்சிருக்கவன் கிட்ட நான் அப்படி நடந்துக்க மாட்டேன்ட்டு. அதோட போஸ்டன் என்ன சொல்கிறான்னா எங்கள் பார்ட்டுவா எனக்கு அர்னால்டோட நிலமை புரியுது, அவன் ட்ரிங்க் பண்ணியிருக்கனால மேபி அப்படி பண்ணியிருக்கலாம், அர்னால்டு வேணும்னே அப்படி பண்ணியிருக்க மாட்டான், ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கவங்கள எனக்கு நல்லாவே தெரியுங்கிறான். ஏன்னா நானுமே அந்த இடத்துல இருந்திருக்கேன். சப்போஸ் உனக்கு குடிக்கணும்னா நான் வேணால் இன்றைக்கி நைட்டு பூரா உட்காந்து உனக்கு குடிக்கிறேன், உனக்கு ஆறுதலாக துணையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பேச அப்போ தான் டூவாவுக்குமே புரியுது. அப்புறம் டூவாவும் போஸ்டனோட தோளில் சாஞ்சிக்க போஸ்டன் அவனுக்கு ஆறுதலாக இருக்கான். அப்போ போஸ்டனே சொல்கிறான் நான் இதுக்கு முன்னாடி மோசமானவனாக தான் இருந்திருக்கேன், பட் இப்போ எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுன்ட்டு. இன்னொரு பக்கம் டீனை காட்டினாங்கன்னா அவன் ஜாக்கோட வீட்டு வெளியே நின்று கதவை தட்டிகிட்டு இருக்கான். அப்போ ஜாக் ஓப்பன் பண்ணோன்னு நான் உள்ளே வரலாமான்னு கேட்க ஜாக் வந்து நீ வேற எங்கேயாச்சும் போங்கிறான். பட் டீனும் எனக்கு வேற எங்கேயும் போகிறக்கு இடமே இல்லைன்னு சொல்ல அப்பயும் ஜாக் சொல்கிறான் உன்னை ஏற்கனவே ஒரு தடவை நான் உள்ளே விட்டுருக்கேன், அதுக்கே நான் நல்லா அனுபவிச்சிட்டேன், மறுபடியும் உன்னை உள்ளே விட்டா என்ன மாதிரி ஒரு முட்டாள் வேறு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் கதவை சாத்திடுறான். ஆனால் அப்படி கதவை சாத்தினாலும் உட்காந்து ரொம்ப அழுதுட்ருக்கான் ஜாக்குமே. இன்னொரு பக்கம் டீனுமே வெளியே உட்காந்து அழுதுட்ருக்கான். ஆனால் அப்படியே ரோம் ரஃபியை காட்டினாங்கன்னா அவங்க ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக உட்காந்துட்ருக்காங்க. ரஃபிக்கு ரோம் கிட்ட ஆறுதல் கிடைச்ச மாதிரி அந்த மாதிரி தான் உட்காந்துட்ருக்காங்க. அப்புறம் அர்னால்டுமே டூவா கால் பண்ணி பார்க்குறான். பட் டூவா தான் போஸ்டன் கிட்ட அழுதுட்ருக்கான்ல, அவன் அர்னால்டோட காலையும் எடுக்கலை. அதனால் அர்னால்டுமே அழுதுட்ருக்க ஜாக்கு டீனும் ஒரு பக்கம் சோகமாக இருக்காங்க. இப்போ என்னென்னா டீன் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ டீனோட ஃப்ரெண்ட் ஒருத்த வரான். அவன் டீனுன்னு கூப்பிட்டு அவனுக்கு ஆறுதலாக சொல்கிறான். இவனுமே கேம் பிளேன்னு சொல்லிட்டு அவன் கூட காரில் ஏறி போகிறான். ஸோ இந்த கேம் பிளேங்கிற ஆள் வந்தனால அங்கே என்னென்ன மாற்றம் நடக்க போகுதுன்னு தெரியல. இதே சீனோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் தாட்ஸில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இந்த எபிசோட் வந்து ஒரு மாதிரி ரோலர் கோஸ்டராக இருந்துச்சு. ஒரு நெக்ஸ்ட் எபிசோடுக்கு ஆவலாக வெயிட் பண்ணுறேன்.
இதில் ஒரு ஃபன் என்னன்னா, மற்ற கப்பிள் ஹாப்பியாக இருக்கும்போது ரோமு ரஃபி சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து ரோமு ரஃபியும் ஹாப்பியாக இருக்காங்க. மற்ற கப்பிள் வந்து பயங்கர சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்க. ஸோ உங்கள் தாட்ஸை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த ட்ராமா நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹேம